வாணியம்பட்டி சந்தை பொறுத்த வரைக்கும் அந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. கிடாரி கடை இந்த வாரம் கம்மியாக இருந்தாலும் கூட கிடாரி வந்து நல்லா அழகான கிடாரி. ஐயா எவ்வளோ சொல்லிடுறீங்க? அது எவ்வளோ சொல்லிடுறீங்க? 23,000. ஆஹா, எவ்வளோ கேட்குறாங்க? 20 கேட்டுருக்காங்க. 23 வந்தால் கொடுத்துருவீங்க. ஸோ 23,000 வந்தால் கொடுத்துருவாரன். 25,000 என்ன சொல்லிகிட்ருக்காராம். 23 வந்தால் கொடுத்தா 20,000க்கு வந்து கேட்டுட்ருக்காங்களா. கிடாரி வந்து நல்லா பல்காக நல்லா அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சொல்லிக்குதாப்பா 23 என்ன பாட்டு பண்ணாலும் 7 பாட்டு பண்ணாதான் கடை விட்டாவது அந்தாண்டதான். இது நம்ம ஜவ்வாது மலையிலேருந்து கொண்டு வர காளைங்க தாங்க. இதெல்லாம் நாட்டு காளைங்க, நல்லா காட்டு பகுதியிலேருந்து வர்றதுங்க. அதெல்லாம் வீட்டில் வளர்க்குறது வந்து கொஞ்சம் பயம் அறியாமல் இருக்கும். கொஞ்சம் காட்டிலேருந்து புதுசாக எடுத்துன்னு வரோம், சந்தையாக பார்த்தா மாறலாம். இது கொஞ்சம் அமைதியாகவே இருக்குது. இது மலையிலேருந்து எடுத்துகிட்டு வரதையா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? ரெண்டுமே பல்லெல்லாம் சரி போச்சுங்களா? ஓஹோ, 67 சொல்லியிருக்காங்களாம். ஃபிக்ஸடு கிடையாது, பேசி வாங்கிக்கலாங்க. ரெண்டுமே சேர்த்து தான். ஜவ்வாது மலையில் நல்லா இந்த மாதிரி புள்ளமாக இருக்கும். நாட்டு மாடுன்னா இப்படி தான் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு கண்ணுங்க தான், காளைக்கன்று. வியாபாரம் நடந்து தட புட்டலாக போயிட்டுருக்குது. வியாபாரம் பேசிகிட்டு இருக்கேன், கேட்கலாம் அப்புறமா எவ்வளோ ரேட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒயிட்டில் பாரு, அழகாக ஒரு பசுமாடு சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இப்போ தான் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 10 பல்லையா? பல்லு எவ்வளோ? 6. 37 ரூபா சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸடு கிடையாது. பல்லு 6 பல்லுங்க. நல்லாவே நல்லா ஹைட்டு லென்த் இருக்குதுங்க மாடு. நம்ம பார்த்துட்ருக்க காளைங்க வந்து காங்கேயம் காளைங்க. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி சந்தையில் தான் இன்றைக்கி இப்போது நின்றுட்டுருக்குது. ஸோ இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 85,000 ரூபா வந்து ரேட் வந்து சொல்லியிருக்காங்க. 85,000. ஒன்று வந்து பல்லு வச்சுருக்குங்க, ஒன்று வந்து பல்லு வைக்கலைங்க. 85,000 ரூபாங்க. ஃபிக்ஸடு கிடையாது ரேட்டு, நம்ம பேசி தான் வாங்கிக்கணும். சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, நம்ம தான் பேசி வாங்கணும். ஃபிக்ஸடு கிடையாது, எல்லாம் ரேட் அதிகமாகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது, ரேட்டுன்றது வந்து சொல்லுவாங்க, நம்ம வந்து பேசி தான் வாங்கினதான். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு எதுக்கு யூஸ் ஆகுது? ஏருக்கா வண்டிக்கா? ஏருக்கு. ஸோ ஏருக்கு தான் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜவ்வாது மலைலேருந்து வந்த இது காங்கேயம் கன்று தாங்க. ஜவ்வாது மலைலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா காங்கேயம் வந்து ஜவ்வாது மலை ரேர் தான், யாருன்னா ஒருத்தர் வாங்கி வளர்க்குறாங்க. ஸோ 2 பல்லு வச்சுருக்குதுங்க. ஸோ அவங்க வியாபாரி அப்படின்றதுனால வந்து ரேட்டு வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ செம்மையாக இருக்குது பாரு, நல்லா ஹைட்டு, சரியான ஹைட்டு.
பார்த்தீங்களா நாட்டு கூலிங்க அது. நம்ம ஊர் ஜவாது மலை நாட்டு கூலி. பாயுதா பாயுதா பாயிருதில்ல பாஞ்சா கூட பாயிட்ட விட இன்னைக்கு அவரு ஏய் இன்னும் நிறைய பசுமாடுங்க இதெல்லாம் வந்துருக்குது. அப்படியே ஒவ்வொன்றா காமிக்க போகிறேன். இதெல்லாம் பாருங்க, நல்லா தரமான கலைங்க. வாணிமடி சந்தைக்கு இன்றைக்கி வந்திருக்குங்க. கண்ணுக்குட்டியெல்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குதுங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகுங்க. ரன்னிங் கண்ணுக்குட்டி ப்ரோ, ரன்னிங் கண்ணுக்குட்டியா எவ்வளோ சொல்லிடுங்க ப்ரோ? ஆமாம் ஆமாம் எவ்வளோ சொல்லிடுங்க ப்ரோ? 27. இன்னும் பல்லு வச்சுருக்காது, இன்னும் பல்லு வைக்கணுங்க. 27 ரூபா கிடையாது. ரன்னிங் கடையறின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இருக்கா வீட்டில் சேல்ஸுக்கு ஏதாவது? சேல்ஸ் ஃபோன் நம்பர் தரீங்களா? ஃபோன் நம்பர் 6369 40 88 90 நம்பர் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிடாரி இன்னும் வீட்டில் கிடாரி இருக்கான். ஏன்னா ரன்னிங் கிடாரி வேணும் அப்படின்னுலாம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. எந்த ஊர் ப்ரோ? புத்துக்கோயில் தானே? சரி சரி சரி, புத்துக்கோயிலில் தான் கொண்டு வந்திருக்காங்க இது. பசு மாடுதுங்க. செவலை எப்படி இருக்குது பார்வையே ஒரு மாதிரியாக இருக்குங்க, ஜம்மன்னு இருக்குது. எவ்வளோண்ணா சொல்லியிருக்கீங்க? சரி, பல்லுண்ணா 25 ரூபா சொல்லிட்டு இருக்காரு அண்ணா. பல்லு வந்து சரி பல்லு. இந்த மாதிரி சின்ன சின்ன வளர்ப்பு கிடாரிகளாக வரும். कितना भाई? कितना दोनों कितना? एल रहा 60,000. हाँ 60,000 ரூபா 60,000. அதான் 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 அப்புறம் மஞ்சள். ஆமாம் ஆமாம். ஸோ இன்றைக்கி இவ்வளோதாங்க வந்துருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தரமான ஒரு காலை. இப்போ தான் நம்ம வரும்போது தான் வந்து ஏற்றிட்டு வந்தாங்க. இது செம்மையாக இருக்கும். காங்கேயம்மாண்ணா அது? காங்கேயம்மா எவ்வளோ ப்ரோ சொல்லியிருக்கீங்க? பல்லுண்ணா 2 பல்லு 75,000. எந்த ஊரில் தானே வந்திருக்கீங்க? கிரிசமுத்திரம். சரி 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 சரி. ஏய், கிரிசமுத்திரத்துலேருந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க அண்ணா. 75 ரூபா சொல்லியிருக்காங்க. 2 பல்லு தாங்க, நல்லா பெரிய கலை காங்க.